தெய்வம், அவர் ஜெயித்த தெய்வம். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். இந்த உயிரோடு இருந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை ஒரு நாள கைவிட மாட்டேன். இந்த உலகத்துல வாழ்கிட்ட வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்துல நம்ம விட்டு யார் வேணாலும் பிரிந்து போலாம், கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் கடைசியா கூட இருப்பேன், பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன், கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லைங்க. இயேசு அப்படி இல்ல, அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். உதவி செய்கிறவர், உதவி செய்வார். எப்ப என் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அவர் உண்ணாமல் ஆண்டவர் உறங்காமல், பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்குங்க. அவர் உறங்குவதில் தூங்குவதும் இல்லையா? ஏன்? தன்னுடைய சாயல் உண்டுபட்ட ஜனங்களை அவர் எப்பொழுது கண்ணோக்கி அவர் நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், பாதுகாக்கணும். என் ஆண்டவர் இயேசு அருமையானவர்களே, இயேசு நல்லதை செய்கிறவர், நன்மையை செய்கிறவர். இந்த இயேசு ரொம்ப அன்பானவர். ஏன்னா அவர் உயிரை விட்டுருக்காரு பாருங்களேன், நமக்காக தன் ஜீவனையை சிலுவையில கொடுத்திருக்காருங்க. இயேசு நமக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்காக செய்வாருங்க, எல்லாமே செய்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி யாராலும் சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியும்? வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கிற மனிதரை பார்த்து எங்கிட்ட வாழ் கூப்பிட ஒரே ஒருவர் இயேசு. ஏன்னா அதை மாற்றி நம்மளை ஆஸ்வதிக்கிறவர், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்ம விசாரித்துக் கொண்டே இருக்கிறவர், நம்மளுக்கு கண்ணோக்கமா இருக்கிறவர். இந்த ஆண்டவரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையான தாயாரு தகப்பன்மாரே, கடனா, பண பிரச்சனையா, வேதனையா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, குடும்பத்தை எப்பொழுதும் சண்டையா, பிரச்சனையா, அருமையானவர்களே, உங்க உள்ளத்துல இயேசுக்கு சின்ன இடத்தை கொடுங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கல, நீங்க அழகான ஒரு அழகு இல்லையா, நீ உயரமா குள்ளமா எதுவும் பாக்குறவர் இல்ல, உள்ளத்தை மட்டும் உள்ளத்தை மட்டும் உள்ளத்தை மட்டும் உள்ளத்தை மட்டும் உள்ளத்தை மட்டும் பாக்குறவங்க இயேசு. அந்த உள்ளத்துல சின்ன இடத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடக்கணும், என்ன நன்மை நடக்கணும், எல்லாம் விட்டுருப்பாங்க, கை விட்டுருப்பாங்க. மனிதர் சொல்லுவாங்க நெகட்டிவான வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை சொல்லி சோர்வுக்குள்ள ஒன்று பண்ணிருக்கலாம். நீங்களே சோர்ந்து போயிருப்பீங்க, கைவிட்டுருப்பீங்க. இனி எனக்கு என்ன நன்மை நடக்காது சொல்லி கைவிட்டுருக்கலாம். அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு நல்ல செய்தியை சொல்றோம், நற்செய்தியை சொல்றோம். இயேசு உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. இயேசு உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்களாம் பெருசா இருக்குங்க. இயேசு உங்களோட கூட இருந்தா அதோடைய காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். உண்மையா சொல்றோம், ருசித்து சொல்றோம், அனுபவித்து சொல்றோம். அருமையான தாயாரு தகப்பன்மாரே, இயேசு நல்லவர். வியாதியா, குடும்பத்தை சமாதானம் இல்லையா, எல்லாம் கைவிட்டாங்களா,